ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் படைவீடு ரேணுகாம்பாள் கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோயில் எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலை மாவட்டம்லேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. இங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகிறோங்க. இங்கே 2 மணிக்கு கோயில் நட சாத்திடுவாங்க. 2 மணிக்கு சாத்திட்டு 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். எங்களுக்கு தெரியாது. நாங்களும் போனதே 2 மணிக்கு தான் போனோம். ஃபஸ்ட் டைம்ன்றதால எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது, நம்ம வேறு எங்கன்னா போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசின்னு இருந்தோம். என்னோடய பொண்ணும் கொஞ்சம் ஜாலியாக விளையாடின்னு இருக்கும்போதே ஃபோட்டோலாம் எடுத்தோம். விளையாடி இருந்துட்டு அப்புறம் டைமும் 3:45 ஆகிடுச்சி. சரி நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டு அங்கே போனாக்கா க்யூவில் எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் க்யூவில் நின்னோம். அங்கே போய்ட்டுமே 1/2 ஹவர் நின்றுட்டு இருந்தோம் க்யூவில். ரொம்ப நேரமாக கோவிலில் உள்ளே அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த கேப்பில் என்னோடய பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தால், அங்கே கேட்டு போட்டுருந்தாங்க. அந்த கேட்டு உள்ளேயும் வெளியும் விளையாடிக்கின்னு ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி. டைம் போனது தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி பார்த்தோம். கொஞ்சம் க்ரௌடும் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே வர்றதா இருந்தாக்கா 2 மணிக்கெலாம் வராதிங்க. கோயில் நட சாத்திடுவாங்க. 3 மணிக்கு மேலே வாங்க, 2 மணிக்கு மேலே வாங்க. அப்போ தான் இங்கே உள்ள சாமி பார்க்க முடியும். இல்லைன்னா 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதால தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது முருகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே கிளம்பி போயின்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறோம். பாய்.